வாங்க இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 7 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. நான் சின்னதாக இருக்கனால 7 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க. எண்ணெயிலே வறுக்கும்போது தாங்க சட்னி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா வறுபடட்டும். வறுத்ததுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த சட்னி வந்து வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி வதக்கி செய்யும்போது இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இது நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கோம். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கோங்க. நல்ல சூடான சாப்பாட்டில் இந்த சட்னியை போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கருவேப்பிலை சட்னியெல்லாம் சேர்த்திக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோதாங்க, கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.